Hi friends, welcome to my YouTube channel. So in this video, I have marked the important points of the lesson Morphology of Flowering Plants. Okay, so since I marked the important points, what you have to do is, you have to follow the video with your NCERT book, and whenever you feel a point is important and I have marked it, even you can mark it. Okay, so that next time when you're reading, you can concentrate more on these points. So let's begin. And the thing you have to notice, we have come to unit 2. Okay, I'll be making the video in Tamil. So இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து த anatomy of seed plants அப்படின்ற புக் எழுதினது வந்து கேத்ரின் எஸ்ஸா. இது வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம். நெக்ஸ்ட் போகலாம். லெசனோட ஸ்டார்டிங்கில் ரூட் பற்றி சொல்கிறாங்க. த டைரக்ட் elongation of the radical leads to the formation of primary root which grows inside the soil. அப்புறம் ப்ரைமரி ரூட்லேருந்து செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட் அந்த மாதிரி வரும். ப்ரைமரி ரூட்ஸ் அண்ட் இட்ஸ் branches constitute the taproot system. ஓகே, taproot system எங்கே இருக்கும்? மஸ்டர்ட் பிளான்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மோனோகாட்டிலிடனஸ் பிளான்ட்ஸில் the primary root is short lived. அந்த ப்ரைமரி ரூட் போயிடும். அதுக்கு பதிலாக என்ன வரும்னா நிறைய சின்ன சின்ன ரூட்ஸ் வரும். அது வந்து பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து வரும். அதுக்கு பேர் வந்து ஃபைப்ரஸ் ரூட். எக்ஸாம்பிள் வந்து வீட் பிளான்ட். ஸோ டேப் ரூட் வந்து எங்கே இருக்கும்? மஸ்டர்ட் பிளான்ட்டில் இருக்கும். இட் இஸ் ஃபார்ம் டியூ டு த டைரக்ட் elongation ஆஃப் த ரேடிக்கல். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், ஃபைப்ரஸ் ரூட் எங்கேருந்து வரும்? பேஸ் ஆஃப் த ஸ்டெம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது எங்கே இருக்கோ? வீட் பிளான்ட்டில் இருக்கும், மோனோகாட் பிளான்ட்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இன் சம் பிளான்ட்ஸ் லைக் கிராஸ், மான்ஸ்ட்ரா, பேனியன் ட்ரீ இதில் பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் தவிர மற்ற ஏதாவது ஒரு பார்ட்லேருந்து நமக்கு வந்து ரூட்ஸ் வரும். அந்த ரூட்ஸ் பேர் வந்து அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ். இங்கே லெஃப்ட்டில் ஒரு டயக்ராம் இருக்குல்ல, பாருங்கள். நான் இங்கே பாருங்கள், இது வந்து இருக்குல்ல இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து ப்ரைமரி ரூட். இங்கே வர்றது வந்து செகண்டரி ரூட், சைடில் வர்றதெல்லாம் செகண்டரி ரூட். செகண்டரி ரூட்லேருந்து வர்றதில் வந்து டெர்ஷரி ரூட். இந்த சின்னதாக வருது இல்லை இங்கே, இது வந்து டெர்ஷரி ரூட். அப்புறம் எது நோடு, எது இன்டர் நோடுன்னு தெளிவாக பாருங்கள். இப்போ நமக்கு வந்து இங்கே ஒரு லீஃப் இருக்குல்ல, இந்த லீஃப் வர அந்த ஸ்டெம்மோட அந்த இடம் வந்து நோடு. அதே மாதிரி இங்கே ஒரு நோடு இருக்குது. இந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்க பார்ட் வந்து இன்டர் நோட். இந்த பார்ட் வந்து இன்டர் நோட். ஸோ அதுதான் அந்த டயக்ராம் பாருங்கள். அப்புறம் இந்த 3 டயக்ராமும் பார்த்துக்கோங்க ஒரு தடவை. நெக்ஸ்ட்டு ரீஜன்ஸ் ஆஃப் த ரூட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன், ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன், ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. 3 ரீஜன் தான் இருக்குது. அப்புறம் ரூட் ஹேர் எங்கே இருக்குது, ரூட் கேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ரூட் ஹேர் வந்து ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷனில் இருக்குது. The root is covered at the apex by a thimble-like structure which is called the root cap. From this region, some of the epidermal cells arise. Okay, அது வந்து thread-like structures. It is known as root hairs. From which region? From the region of maturation-லேருந்து நமக்கு root hairs வரும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், region of maturation-லேருந்து தான் root hair வரும். இப்போ இந்த ரீஜன்ஸை ஞாபகம் வச்சுக்க ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். MEM, இதான் வந்து ட்ரிக். MEM. ஸோ இப்போ எந்த எம் வந்து எது? ஏன்னா மெச்சுரேஷன்ற வேர்டும் எம்மில் ஸ்டார்ட் ஆகுது, மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி தான் எம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லவா? MA மெச்சுரேஷன், ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக்கில் ME வரும். ஸோ ஏ தான் வந்து ஆல்ஃபபெட்ஸில் ஃபஸ்ட்டு வரும் ஈக்கு முன்னாடி. ஸோ வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெச்சுரேஷன், எலாங்கேஷன், மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. இந்த பேராகிராஃப் அப்படியே ஒரு தடவை படித்து பாருங்கள், புரிஞ்சிடும். மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி எக்ஸாமில் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பேனியன் ட்ரீயில் இந்த ஆலமரத்தில் வந்து விழுதுகள் இருக்கும்ல, அது வந்து எதுக்கு இருக்குன்னா சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். அது ஆக்சுவலாக அதுக்கு பேர் வந்து ப்ராப் ரூட். மெய்ஸ், சுகர் கேன் இந்த ஸ்டெம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டில் ரூட்ஸ் இருக்கும். இதுவும் வந்து லோவர் நோட்ஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து வரும். இதுவும் சப்போர்ட்டிங் ரூட்ஸ் தான். இப்போது ஸ்வாம்பி ஏரியாஸ், அதாச்சும் இங்கே வந்து பிச்சாவரம் தெரியுமா உங்களுக்கு? பிச்சாவரமில் வந்து இந்த தண்ணி வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸ்னால ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியும் அந்த ரூட்னால. அதனால என்ன ஆகும், அது வந்து மேலே வரும். ரூட்ஸ் வந்து அப்வர்டாக ரைஸ் ஆகும். ஸோ ரைசோஃபோரா வந்து அப்படி ஒரு பிளான்ட்டோட நேம். அந்த ரூட்ஸ்க்கு பேர் வந்து ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் ஆர் நியூமேட்டோஃபோர்ஸ் which help in respiration, oxygen கிடைக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த டயக்ராம்ஸ் ஒன்று வந்து asparagus, turnip, carrot, sweet potato. ஸ்டெம் போயிடலாம். ஸ்டெம் இஸ் த ascending part of the axis bearing branches, leaves, flowers, fruit எல்லாம் தெரியும், அப்படியே படிங்க. Stem arises from the plumule of the embryo of a germinating seed. This is important. Region of stem where leaves are born are called nodes. நோட்ஸ்னால் என்ன, இன்டர்நோட்ஸ்னால் என்னன்னு சொன்னேன். எந்த இடத்துலேருந்து ஒரு லீஃப் வருதோ அது வந்து நோட். 2 நோடுக்கு நடுவில் இருக்க பிளேஸ் வந்து இன்டர்நோட். ஸ்டெம் இஸ் ஜென்ரலி க்ரீன் வென் யங் அண்ட் லேட்டர் பிகம் woody and dark brown. சின்ன பிளான்ட்டில் பார்த்தா நமக்கு வந்து ஸ்டெம் க்ரீனாக இருக்கும். பட் அதுவே அந்த பிளான்ட் ஒரு ட்ரீயாக வளரும் போது ஸ்டெம் வந்து ப்ரௌன் ஆகிடும். தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே வந்து இந்த ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன்லாம் ஒரு பேராகிராஃபில் இருக்குது, அப்படியே படிங்க. நான் வந்து இங்கே மார்க் பண்ணாமல் விடுற பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு இல்லை, அதுவும் படிக்கணும். ஓகே, ஸோ நான் மார்க் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேரிட்டிவாக. ஸோ அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் ஆஃப் பொட்டேட்டோ, ஜிஞ்சர், டர்மரிக், ஜமீன்கான், கொலகேஷியா ஆர் மாடிஃபைட் டு ஸ்டோர் ஃபுட் இன் தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் டு ஸ்டோர் ஃபுட் எதெல்லாம் கேட்டாங்கன்னா பொட்டேட்டோ, ஜிஞ்சர், டர்மரிக்,
ஜமீன்கான் கொலகேஷியா. ஓகே, ஸோ இது வந்து தே ஆல்சோ ஆக்ட் அஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பெரினேஷன். இப்படின்னா என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கப்போ நம்ம பாடியில் இருக்க ஃபேட்ஸ்லாம் வந்து பேர்ன் ஆகும், அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் பேர்ன் ஆகும், கார்போஹைட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதனால தான் நம்ம வந்து இப்போ ரேஸோட போகிறோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு குளுக்கோஸ் சாப்பிடும், அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் இருக்க ஃபுட் சாப்பிடும். கரெக்டாக? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு பேர்ன் ஆகும், அதுக்கப்புறம் ஃபேட்ஸ், அதுக்கப்புறம் தான் ப்ரோட்டீன்ஸ். கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி ஆர்கன்ஸ் ஆஃப் பெரினேஷன், ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நிறைய நாள் வந்து தண்ணியே கிடைக்கல, இல்லைனா சாயிலில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் ஏதோ டிப்ளீட் ஆயிடுச்சு, வேறு ஏதோ கெமிக்கல் போட்டதுனால நியூட்ரியன்ஸ்லாம் எங்கேயோ போய் வேறு சைடில் அப்படியே போயிடுச்சு, இல்லைனா பிளான்ட்னால அப்சார்ப் பண்ண முடியாத மாதிரி நியூட்ரியன்ஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டுக்கு எங்கேருந்து அதோட நியூட்ரிஷன் கிடைக்கும், அது என்ன பண்ணும், இந்த மாதிரி ஃபுட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். கரெக்டாக? இப்போ ஒரு பொட்டேட்டோ பிளான்ட்டில் பொட்டேட்டோன்ற விஷயத்தில் வந்து நமக்கு ஃபுட் ஸ்டார்ச்லாம் ஸ்டோர் ஆகும், தெரியும்ல. ஸோ இப்போ அதே எடுத்துக்கும் அந்த பிளான்ட் தேவைப்படுறப்போ. ஸோ தீஸ் ஆக்ட் அஸ் ஆர்கன் ஆஃப் பெரினேஷன் டு டைட் ஓவர் conditions unfavorable for growth. Okay, to tide over conditions unfavorable for growth. ஸ்டெம் டென்ட்ரல்ஸ் எந்த பிளான்ட்லேருந்து வரும்? இந்த குக்கும்பரு, பம்கின்ஸ், வாட்டர்மெலன், கிரேப் வைன்ஸ், அதான் கிரேப் பிளான்ட் அந்த தோட்டத்தில் அப்படியே இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஸ்டெம் டென்ட்ரில்ஸ். ஓகேவா? ஸ்டெம்லேருந்து வர டென்ட்ரில்ஸ் இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும்ல, ஸ்டெம்லேருந்து வர டென்ட்ரில்ஸ் இப்படி இருக்கும்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெம் டென்ட்ரில்ஸ் வந்து எங்கேருந்து டெவலப் ஆகுது? ஆக்சிலரி பட்ஸ்லேருந்து டெவலப் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஸ்டெம் தான்ஸ் வந்து சிட்ரஸ் போகன்வில்லாவில் இருக்குது. ஸ்டெம் தான்ஸ்ன்றது எதுக்கு இருக்குது யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து சில அனிமல்ஸ் என்ன பண்ணணும், போயிட்டு பிளான்ட்ஸை சாப்பிடும்ல, அந்த அனிமல்ஸ்லாம் வந்து இந்த பிளான்ட்ஸை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு மாடிஃபிகேஷன் நேச்சுரலாக. ஓகே, ஸோ ஸ்டெம் தான்ஸ் இருக்க பிளான்ட்ஸில் போயிட்டு அனிமல் சாப்பிடாது. சம் பிளான்ட்ஸ் ஆஃப் ஏரிட் ரீஜன்ஸ், ஏரிட்னா ட்ரை ரீஜன்ஸ், டெசர்ட்டில் இருக்க பிளான்ட்ஸ், அந்த மாதிரி தே வில் மாடிஃபை த ஸ்டெம் இன்டூ ஃப்ளாட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃப்ளாட்டன்ட் ஸ்ட்ரக்சர்னால் வந்து ஒப்பன்ஷியா அப்படின்ற பிளான்ட்டில் இருக்கும். அதுவே ஃப்ளஷி சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூஃபார்பியாவில் இருக்கும். ஃப்ளஷி சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் யூஃபார்பியா, ஃப்ளாட்டன் ஸ்ட்ரக்சர் ஒப்பன்ஷியா. இதெல்லாம் வந்து குளோரோஃபில் இருக்கும் இந்த ஸ்டெம்ஸில். கரெக்டாக? இந்த ஸ்டெம்ஸ் வந்து மாடிஃபை ஆகுது, நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ஸ் மாடிஃபை ஆகுது. இந்த ஸ்டெம்ஸில் குளோரோஃபில் இருக்கும், இந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால அதுவே ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கும். இந்த டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸ்டோரேஜ், ஸ்டெம் மாடிஃபைட் இன்ட்டு டென்ட்ரல், அது வந்து சப்போர்ட்க்கு. டென்ட்ரல் எதுக்கு இருக்குது? சப்போர்ட்க்கு. ஸ்டெம் மாடிஃபைட் இன்ட்டு ஸ்பைன் வந்து எதுக்கு? ஃபார் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் கிரேசிங் அனிமல்ஸ். ஓகே, ரூட்ஸ் அரைசிங் ஃப்ரம் நோட்ஸ், இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்கு. அப்படின்னா என்ன, ஒரு பிளான்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அது எப்படி போகும்? நடந்து போகுமா? இல்லை, அது வந்து ஏதோ ஒரு மெத்தட் மூலயமா ப்ராபகேட் ஆகும், அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இப்போது இது வந்து உங்களுக்கான டாஸ்க். ஓகேவா? இது வந்து உங்களுக்கான டாஸ்க். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பேராகிராஃபில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி பற்றி, அந்த பிளான்ட் வந்து எப்படி புது இடத்துக்கு போகும்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஓல்ட் பிளான்ட்ஸ் டை ஆர் அப்போ என்ன ஆகும்னா நியூ பிளான்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் நேச்சுரலாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மின்ட் அண்ட் ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் லேட்டரல் பிரான்ச் அரைசஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ் அண்ட் ஆஃப்டர் க்ரோயிங் ஏரியலி ஃபார் சம் டைம் ஆர்ச் டவுன்வர்ட்ஸ். இப்போது இது வந்து நம்ம வந்து கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். கீழே வந்து சாயில் இருக்குது. ஓகே, கீழே வந்து கல் மண்ணெலாம் இருக்குது, தான் சாயில் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு பிளான்ட் இருக்குது, இது வந்து மின்ட் இல்லைனா ஜாஸ்மின், மின்ட் பிளான்ட்னு வச்சுக்கலாம். இந்த மின்ட் பிளான்ட்டில் என்ன ஆகுது? a slender lateral branch arises from the base of the main axis. இப்போது இந்த இடத்துலேருந்து பேஸ் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ்லேருந்து ஒரு பிரான்ச் மாதிரி வருது. அந்த பிரான்ச் அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே வளர்ந்து கீழே போய் இங்கே அந்த கிரவுண்டில் வேறு ஒரு இடத்துல டச் ஆகும்ல, இந்த டச் ஆகிற இடத்துல ரூட்ஸ் வருது. டச் ஆகிற இடத்துல என்ன ஆகுது? ரூட்ஸ் வருது. ரூட்ஸ் வந்து இன்னொரு பிளான்ட் வளருது. இப்படி தான் வந்து நியூ பிளான்ட் வளருது. எதில்? மின்ட்டும் ஜாஸ்மின். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் lateral branch with short internodes and each node bearing a rosette of leaves and tuft of roots is found in aquatic plants like Pistia and Eichhornia. இதுவும் important, questionல அடிக்கடி வரும். In banana, pineapple and chrysanthemum, the lateral branches originate from the basal and underground portion of the main stem, grow horizontally beneath the soil and come out obliquely. இப்போது நம்ம மின்ட் ஜாஸ்மின் பார்த்தோம். இது வந்து மின்ட் ஜாஸ்மின் எப்படி இருக்கும்? அது வந்து இந்த மாதிரி தான் வளரும். கரெக்டாக? ஸோ இப்போ பனானா, பைனாப்பிள், குரிசாந்திமம் இது மூணும் வந்து இதோட ஆப்போசிட், எக்ஸாக்டாக இதோட ஆப்போசிட். எப்படின்னா, இங்கே ஒரு பிளான்ட் இருக்குன்னா இது வந்து கீழேருந்து இப்படி வளரும், எங்கே மேலே டச் ஆகுதோ இந்த பிளான்ட் இப்படி தான் வளரும். ரூட்ஸ் இங்கே தான் இருக்கும். பட் ஒரு லேட்ரல் பிரான்ச் மட்டும் இந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக அந்த பிரான்ச் எங்கே டச் ஆகுதோ இந்த இடத்துல வந்து இன்னொரு பிளான்ட் வளர்ந்துடும், நியூ பிளான்ட் வளரும். இந்த மாதிரி தான் இது வந்து புது புது இடத்துல வளரும், பக்கத்தில் இடத்துல வளரும். இப்போ நீங்கள் வாழை மரம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை மரம் வந்து நம்ம அதோட விஷயம்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாழைப்பழம், வாழைப்பூலாம் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகும்? அந்த செடி வந்து அப்படியே காலியாகிடாது. கரெக்டாக? அது பக்கத்துலேயே இன்னொன்று புதுசாக வரும். இந்த மாதிரி தான் வருது. அண்டர் கிரவுண்டில் வரதுனால நமக்கு அது தெரியல. ஆக்சுவலாக வந்தோன்னு தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது இந்த பேராகிராஃபில் கிராஸ், ஸ்ட்ராபெரி,
மின்ட் ஜாஸ்மின், பிஸ்டியா ஐகார்னியா, பனானா பைனாப்பிள் அண்ட் குரிசாந்திமம். இந்த மாதிரி 4 விதமாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 4 கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த 4 விஷயத்தையும் என்னென்ன நேம் இருக்குது இதுக்குன்னு. இப்போ ஒன்று வந்து ஸ்டோலான், ஒன்று வந்து ரன்னர், ஒன்று சக்கர். அந்த மாதிரி எது ரன்னர், எது ஸ்டக்கர், ஓகே, எது ரன்னர், எது சக்கர், எது ஸ்டோலான், அதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ லீஃப் போகலாம். லீஃப் பார்த்தீங்கன்னா 3 important parts இருக்குது. லீஃப் பேஸ், petiole, lamina. Leaf is attached to the stem by the leaf base and may bear 2 lateral small leaf-like structures which are called stipules. இப்போ இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படியே கற்றுக்கணும். லேமினா எங்கே இருக்குது, லீஃப் பேஸ்னால் என்ன, petiole வந்து இதுதான் petiole. ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சிலரி பட் இருக்குது, ஸ்டிப்யூல் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது மோனோகாட்டினஸ் பிளான்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா the leaf base expands into a sheath covering the stem partially or wholly. In some leguminous plants, the leaf base may become swollen, which is called as pulvinous leaf base or pulvinous. Leguminous plants வந்து அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜனை அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும் with the help of bacteria which is present in the root nodules of the plant. இதுதான் leguminous plants. இந்த leguminous plantsல என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் பேஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி உப்பிரும், ஸ்வெல் ஆகிடும், which is called the pulvinous. Okay, the petiole help hold the blade to light. இப்போது ஒரு பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும். ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும், லீஃபில் நடக்கும். லீஃப்க்கு தேவையான சன்லைட் கிடைக்கணும். சன்லைட் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த petiole, இந்த petiole இருக்குல்ல, இந்த ஸ்டாக் மாதிரி இருக்குல்ல, இந்த petiole வந்து இந்த லேமினாவை வந்து கரெக்டாக லைட் படுற மாதிரி பிடிக்கணும். கரெக்டாக அந்த petiole லேமினாவை லைட் படுற மாதிரி பிடிக்கணும். அப்போ தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதுக்காக தான். So the lamina or the leaf blade is the green expanded part of the leaf with veins and veinlets. There is usually a middle prominent vein which is known as midrib. இந்த paragraph அப்படியே ஒரு தடவை படித்து பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. 1 or 2 times படிங்க. வீனேஷன் போலாம் நமக்கே தெரியும், எது ரெட்டிகுலேட் வீனேஷன், எது parallel வீனேஷன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டைகாட்ஸில் வந்து என்ன இருக்கும், ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் parallel வீனேஷன் எங்கே இருக்கும், மோனோகாட்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா parallel வீனேஷன் அந்த வேர்ட்லேயே இருக்குது. நமக்கு parallelனால் என்ன தெரியும்ல. இப்போ ஒரு லீஃப் எடுத்துக்கிறேன். இந்த லீஃபில் வந்து இப்படி லைனா இப்படியே இதே மாதிரி போகுது. இது வந்து parallel. ஓகே, ஆனால் ரெட்டிகுலேட்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லீஃப் இருக்குன்னா இங்கே ஒரு மிட்ரிப் இருக்கா, இந்த ரெட்டிகுலேட் parallelலையும் மிட்ரிப் இருக்கும். ஆனால் இந்த ரெட்டிகுலர் வீனேஷனில் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு நெட்டு மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். பிக்சர்ஸே இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வந்து ரெட்டிகுலேட், நெக்ஸ்ட் ஒன் வந்து parallel. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் லீஃபில் வந்து பின்னேட்லி காம்பவுண்ட், palmately compound, 2 types இருக்குது. ஓகே, சிம்பிள் லீஃப்னு எப்போ நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா lamina is entire or when incised the incisions do not touch the midrib. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் லீஃப்னா இது ரெண்டும் சிம்பிள் லீஃப். கரெக்டாக இங்கே மேலே 2 டயக்ராம் இருக்குல்ல, இது வந்து சிம்பிள் லீஃப். ஏன் சிம்பிள் லீஃப் பார்த்தீங்கன்னா the lamina is entire. ஒரு லீஃப் வந்து இப்படி முழுசாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் முழுசாக தான் இருக்குது. or the incisions do not touch the midrib. இங்கே வந்து நம்ம இந்த லீஃபை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சிஷன்ஸ் வந்து லைட்டாக இப்படி டச் பண்ணல. ஆக்சுவலாக டச் பண்ணி அந்த மிட்ரிப்பே இப்படி பிரேக் பண்ணல, ஒரு பார்ட்டாக பிரேக் பண்ணல. புரியுதா? அதனால do not touch the midrib and break it into parts. When the incisions of the lamina reach up to the midrib, breaking it into number of leaflets. ஒரு லீஃபாக இல்லாமல் நிறைய குட்டி குட்டி லீஃப்ஸாக ஆச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட் லீஃப். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் லீஃப்னா என்ன, தனித்தனி குட்டி குட்டி லீஃப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகாது. காம்பவுண்ட் லீஃப்னா என்ன, குட்டி குட்டி லீஃப்லெட்ஸ் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னேட்லி காம்பவுண்ட், பாமேட்லி காம்பவுண்ட். டிஃப்ரென்ஸ் நமக்கே தெரியும். ஃபஸ்ட் ஒன் வந்து நீமில் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம்ல. பின்னேட்லி காம்பவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆன் அ காமன் ஆக்சிஸ் த ராச்சஸ். இங்கே ஒரு ஆக்சிஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு லைன் வருதுல்ல, இது வந்து ராச்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ராச்சஸ் மேலே தான் எல்லா லீஃப்லெட்ஸும் இருக்கும். இது வந்து என்னென்னா பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். இப்போ இதிலே வந்து 2 டைப்ஸ் இருக்குது, பேரிபின்னேட், இம்பேரிபின்னேட். அது வந்து இங்கே நம்ம NCERTயில் கொடுக்கல. ஓகேவா? ஆனால் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்கும். பேரிபின்னேட்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். இதுக்கு ஒரு நேம் இருக்குது, இம்பேரிபின்னேட்டு. பேரிபின்னேட்னு என்னென்னா ஈவன் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். அது வந்து இங்கே கொடுக்கல, இருந்தாலும் நான் சொல்கிறேன், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பாமேட்லி காம்பவுண்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டனில் இருக்கும். பின்னேட்லி காம்பவுண்ட் எங்கே இருக்கும், நீமில் இருக்கும். பாமேட்லி காம்பவுண்ட் வந்து சில்க் காட்டனில் இருக்கும். லீஃப்லெட்ஸ் அட்டாச் டு காமன் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்டில் தான் எல்லா லீஃப்லெட்ஸும் அட்டாச் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த பாயிண்டில் தான் எல்லா லீஃப்லெட்டும் இப்படி அட்டாச் ஆகிருக்கு. ராச்சஸ் கிடையாது. ராச்சஸ்னால் என்ன, எல்லா லீஃப்லெட்டும் ராச்சஸில் அட்டாச் ஆகிருக்கும் அந்த ஒரு லைனில், அந்த ஒரு ஸ்டாக்கில். அதுதான் வந்து ராச்சஸ். இப்போது அது எங்கே இருக்கும், பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃபில் தான் ராச்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நீம். பாமேட்லி காம்பவுண்ட் லீஃபில் வந்து ராச்சஸ் இருக்காது. அ பட் இஸ் ப்ரெசென்ட் அட் த, இங்கே சொல்கிறேன் பாருங்கள், அ பட் இஸ் ப்ரெசென்ட் அட் த axil of petiole in both simple and compound leaves but not in the axil of leaflets of the compound leaf. Okay,
லீஃபோட ஆக்சிலில் வந்து பட் இருக்கும். லீஃப்லெட்டோட ஆக்சில், குட்டி குட்டி லீஃபோட ஆக்சில், இந்த இடத்துல வந்து நமக்கு பட் வராது. ஓகே, பட் லீஃபில் வரும், அதான் நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிலோடாக்சி. ஃபிலோடாக்சி இஸ் த பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் ஒரு பிரான்ச். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 டைப்ஸ் இருக்குது. இது அடிக்கடி கொஷின் வரும். 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆல்டர்னேட், ஒன்று வந்து ஆப்போசிட், இன்னொன்று வந்து வேர்ல்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஆல்டர்னேட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனா ரோஸ், மஸ்டர்ட், சன்ஃப்ளவர். ஆப்போசிட் வந்து கெலோட்ராபிஸ், குவாவா. அதுக்கப்புறம் அல்ஸ்டோனியா, நெரிஸ். இங்கே அல்ஸ்டோனியா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெரியம் கூட வரும். அல்ஸ்டோனியா, நெரியம் வந்து இது வேர்ல்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லீஃப் அரைசஸ் அட் ஈச் நோட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்டர்னேட். இந்த நோடில் ஒரே ஒரு லீஃப் தான் இருக்குது, இந்த நோடில் ஒரு லீஃப் தான் இருக்குது, அந்த மாதிரி. பட் ஆப்போசிட்னா ஒரே ஒரு நோடில் இப்படி 2 லீஃப் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லீஃப் வரும், இங்கே ஒரு லீஃப் வரும். இது வந்து என்னது ஆப்போசிட். கரெக்டாக? இது ஆல்டர்னேட்னா என்ன, இங்கே ஒன்று வரும், நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று வரும், நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று வரும், அந்த மாதிரி. வேர்ல்டுனா என்ன பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸில் இருக்கும். மோர் தேன் a pair of leaf arrays at each node and okay sorry அது வந்து ஆப்போசிட். இப்போ நீங்கள் வந்து வேர்ல்டு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 leaves arrays at each node, அவ்வளோதான். ஓகே, எக்ஸாம்பிள்ஸோட படிச்சுக்கோங்க. மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லீஃப், டென்ட்ரில்ஸ் இருக்கும், ஸ்பைன்ஸ் இருக்கும். இப்போ எது வந்து எதில் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்களே படிக்கிறது தான். பிச்சர் பிளான்ட், வீனஸ் ஃப்ளைட்ராப்லாம் இன்செக்டிவரஸ் பிளான்ஸ். இன்செக்ட்ஸை கேட்ச் பண்ணும், ஏன்னா அந்த பிளான்ட் வந்து நைட்ரஜன் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஏரியாஸில் வாழும். அதனால் அதுக்கு தேவையான நைட்ரஜனை இந்த இன்செக்ட்ஸை சாப்பிட்டு தான் வந்து அது வந்து இது பண்ணும், நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும், நைட்ரஜனோட நீட்ஸ். ஓகே, ஸோ இந்த லீஃப் டென்ட்ரில், லீஃப் ஸ்பைன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபில்லோட்னா என்ன, ஃபில்லோக்ளாட்னா என்ன, கிளாடோட்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக NCERTல இல்லை, பட் நான் வந்து அது ஷார்ட் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இஸ் அ மாடிஃபைட் ஷூட் வேரின் த ஷூட் அபைக்கல் மெரிஸ்டம் சேஞ்சஸ் டு ஃப்ளோரல் மெரிஸ்டம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அப்படியே விட்டுருவீங்க. பட் இது வந்து நல்லா டீட்டெயில்டாக படிங்க. ஃப்ளவர் என்னது, இட் இஸ் அ மாடிஃபைடு ஷூட். ஷூட்னா என்ன, மேலே அந்த ப்ளூமியூலேருந்து வளரும். கரெக்டாக? ரூட்னா என்ன, கீழே ரேடிக்கல்லேருந்து வளரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம் சேஞ்சஸ் டு ஃப்ளோரல் மெரிஸ்டம், அப்போ தான் ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆன் தி ஃப்ளோரல் ஆக்சிஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இப்போ 2 டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது, ரசிமோஸ் அண்ட் சைமோஸ். Racemose type of inflorescence, the main axis continues to grow, the flowers are borne laterally in an acropetal succession. In cymose type of inflorescence, the main axis terminates in a flower, hence is limited in growth. The flowers are borne in basipetal order. இது ரொம்ப important. Racemose என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா the main axis continues to grow, the flowers are borne laterally in an acropetal succession. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒன்று வரைகிறேன், அதை பாருங்கள். இங்கே வந்து நம்ம சொல்லலாம் ஒரு புது ஃப்ளவர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து நான் இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஒரு மெயின் பிரான்ச் பக்கத்தில் நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஸோ இப்போ வந்து ரசிமோஸில் என்ன ஆகும்னா மெயின் ஆக்சஸ் கண்டினியூஸ் டு க்ரோ. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு வந்து நியூ லீஃப் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. இங்கே சைடில் இருக்கலாம் வந்து ஓல்டு லீஃப். கரெக்டாக? கண்டினியூஸ் டு க்ரோ அப்படின்னா என்ன, நியூ லீஃப் வந்து டாப்பில் ஃபார்ம் ஆகுது. நியூ லீஃப் தானே புதுசாக வரும். புதுசாக வர்றது டாப்பில் வரும்போது என்ன ஆகும், அந்த பிளான்ட் வளரும். பட் சைமோஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றது வந்து இங்கே சைடில் வளரும், மேலே வந்து ஓல்டு லீஃப் வரும், புதுசாக வளருது சைடில் வளரும். ஸோ சைடு வைஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஹைட் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. கரெக்டாக? ஸோ அது வந்து சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்காக ஒரு ட்ரிக் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா the flower is the reproductive unit in angiosperms. Okay, a typical flower has 4 different kinds of whorls successively on the swollen end of the stalk or pedicel called thalamus or receptacle. ஸோ இப்போ வந்து 4 whorl இருக்குது, ஒரு ஃப்ளவருக்கு வந்து 4 whorl இருக்குது. ஸோ இப்போ வந்து கேலிக்ஸ் கொரோலா, ஆண்டிஷியம், கைனிஷியம். இதில் வந்து கேலிக்ஸ் கொரோலா வந்து ஆக்சசரி ஆர்கன்ஸ், Andesium gynoecium வந்து reproductive organs. In some flowers like lily, the calyx and the corolla are not distinct and are termed as perianth. What is perianth? ரொம்ப இம்பார்ட்டன்ட். லில்லி அந்த மாதிரி ஃப்ளார்ஸில் வந்து கேலிக்ஸும் கொரோலாவும் தனித்தனியாக இருக்காது, அது வந்து பெரியாந்துன்னு தான் சொல்லுவோம் சேர்த்து. அதுதான் வந்து பெரியாந்த். பெரியாந்த்னா என்ன, கேலிக்ஸும் கொரோலாவும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் ஒன்றா இருக்கும். ஸோ இங்கே சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் டயக்ராமும் ரசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் டயக்ராமும் பார்த்துக்கோங்க. சைமோஸில் வந்து நியூ ஃப்ளார் வந்து இங்கே அப்படியே ஃபார்ம் ஆகிடும், ஓல்டு வந்து இந்த மாதிரி சைடில் வளரும். கரெக்டாக? நியூ வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, ஓல்டு வந்து சைடில் வளருது. நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள். ஸோ when a flower has both andesium and gynoecium, மேல் ஃபீமேல் 2 செக்ஸஸோட இது பார்ட்ஸ் இருக்குன்னா அது வந்து bisexual. A flower having either only stamens or only carpels is known as unisexual. In symmetry, flower may be actinomorphic, means radial symmetry. Any plane passing through the body of a flower can divide it into identical halves. Or zygomorphic,
ஒன்லி வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் பிளேன் பாஸ் பண்ணால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். when a flower can be divided அதான் நான் சொன்னதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக்டினோமார்பிக் எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்ட் தத்துரா சில்லி MDC. ஓகே, MDC மஸ்டர்ட் தத்துரா சில்லி ஆக்டினோமார்பிக் எக்ஸாம்பிள். ஜைகோமார்பிக் எக்ஸாம்பிள் வந்து பி பீன் குல்மோஹர் கேஷியா வந்து ஜைகோமார்பிக். பீன் குல்மோஹர் கேஷியா. ஏசிமெட்ரிக் வந்து கேனா. ஏசிமெட்ரிக்னா எப்படி நீங்கள் டிவைட் பண்ணாலும் அந்த ஃப்ளாரில் சிமெட்ரியே இருக்காது, அதான் ஏசிமெட்ரிக். ஃப்ளார் மேபி ட்ரைமெரஸ், டெட்ராமெரஸ், பென்டாமெரஸ் அந்த மாதிரி இருக்கும். ட்ரைமெரஸ்னால் எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் வந்து 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இல்லை 3 தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஃப்ளார்ஸ் வித் பிராக்ஸ் ரெடியூஸ்டு லீஃப் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த பெடிசல் ஆர் கால்ட் பிராக்டியேட். பிராக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து பிராக்டியேட், பிராக்ஸ் இல்லைனா பிராக்டியேட். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இதோட நம்ம வந்து பார்ட் 1 ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்ட் 2 வீடியோவில் இதில் வந்து சொல்கிறேன். ஓகே, பார்ட் 2 வீடியோவில் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் மை எஃபர்ட்ஸ்.